வணக்கம். இது ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய கப்பல் விவகாரம், இலங்கையின் இறைமைக்கு அமெரிக்க அங்கீகாரம். பெண்களின் தலைமைத்துவம், செழிப்பான தேசத்தின் பெருமை. ஜனாதிபதியின் மகளிர் தின வாழ்த்து செய்தி. நாட்டின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். விலை உயரும் வாய்ப்பு. நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே வெடிப்பு சம்பவம். விலை உயர்வை தாங்க தயாராகுங்கள், இலங்கை மக்களுக்கு அரசாங்கத்தின் அறிவிப்பு. பெய்ரூட் ஹோட்டல் மீது இஸ்ரேல் தாக்குதல், 4 உயிரிழப்பு. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். தெற்கு ரெஹ்ரானில் உள்ள எரிபொருள் களஞ்சியம் மீது தாக்குதல். லண்டனில் அமெரிக்க தூதரகம் நோக்கி பாரிய எதிர்ப்பு பேரணி. ஈரானின் புதிய உச்ச தலைவரை நியமிக்க ஆவலில் ட்ரம்ப் மீண்டும் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உலகமே காத்திருக்கும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் யார்? அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அறிவிப்பு. நிராயுதபாணி கப்பல் என்ற தகவலை மறுத்தது அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய கப்பல்கள் மற்றும் அதன் மாலுமிகள் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் இறையாண்மை முழுமையாக மதிப்பதாகவும் அதனை அங்கீகரிப்பதாகவும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடல்சார் விவகாரங்களில் இலங்கை எடுக்கும் தன்னாதிக்க முடிவுகளுக்கு அமெரிக்கா தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் எல்லைக்குள் இருக்கும் ஈரானிய மாலுமிகள் தொடர்பான விடயங்களை இலங்கை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே கையாள முடியும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவும் சூழலில் இலங்கையின் நிலைப்பாட்டை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளமை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கை வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெண்கள் பாரிய மாற்றங்களை நிகழ்த்தி வரும் சூழலில் பெண்களின் தலைமைத்துவம், செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் துணைப்பொருளின் கீழ் இவ்வாண்டு சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள விசேட செய்தியில், ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் திகதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார, அரசியல், சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக பெண்களின் வகைபாவம் தனித்துவமானது. இந்த துறைகள் அனைத்திலும் பெரும் பொறுப்பை சுமக்கும் பெண்களின் இந்த வகைபாகத்தை பாராட்டி பெண்களின் உரிமைகள், சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை இந்த நாளில் குறிப்பாக நினைவு கூர்ந்தாலும் அதனை ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்தப்பட முடியாது என்பதை நாம் நம்புகின்றோம். இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 50% பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண் தலைமுறை இன்று நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பது ரகசியமல்ல. ஊதியம் பெறாத இல்லத்தரசிகள் என்ற வகையில் அவர்கள் மேற்கொள்ளும் வகிபாவத்திற்கு மேலதிகமாக ஆடை, கைத்தொழில், பெருந்தோட்டத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம், கல்வி மற்றும் சேவை துறைகளில் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருள் கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. சிங்கப்பூர் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு திறந்தே உள்ளது. இதேவேளை வடைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெடிப்பு அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளதுடன் இதற்கான காரணம் அல்லது இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என ஒஸ்லோ நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். தூதரகத்தின் தூதரக பிரிவு நுழைவாயிலுக்கு அருகிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இந்த வெடிப்பினால் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதுடன் சம்பவம் குறித்து அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது எனவும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் ஏற்படும் தட்டுப்பாடு காரணமாக விலை உயர்வு ஏற்படுவது தவிர்க்க முடியாது எனவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் பதற்றமான சூழல் முழு உலகிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாகும். குறிப்பாக கடல்வழி பாதைகளை பயன்படுத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளுக்கும் இது பெரும் சவாலாக மாறியுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் குறைந்ததால் விலை உயர்வது இயல்பான ஒன்று. இந்த விலை உயர்வை உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாமும் அந்த தாக்கத்தை சுமக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலைமையாகும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உலக சந்தையில் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் இலங்கையின் இறக்குமதி பொருட்களின் விலைகளிலும் எதிரொலிக்கும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெய்ரூட்டில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ராணுவம் பதிலடி தாக்குதல் தொடர் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த புதிய தாக்குதலானது உண்மை வாக்குறுதி நடவடிக்கையின் 27வது அலை என ஈரான் ராணுவம் பெயரிட்டுள்ளது. குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ முகாமான அரிப்ஜான் தலைமையகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மிகவும் துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக ஈரான் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள எரிபொருள் களஞ்சியம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய பார்ஸ் செய்தி நிறுவனத்தின் தகவல்படி தெற்கு தெஹ்ரானில் அமைந்துள்ள எரிபொருள் களஞ்சியத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரான் நோக்கி தாக்குதல் எல்லைகளை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்த சில நிமிடங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணியாக செல்வதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் கலந்து கொண்டுள்ள பலர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கடுமையாக விமர்சிக்கும் வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த போராட்டமானது ஈரானிய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நடத்தப்படுவது ஒன்றல்ல என இதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்யும் செயல்முறையில் தாம் பங்கேற்கவிருப்பதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சனிக்கிழமை ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானுடன் மீண்டும் மோதல்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என கூறியுள்ளார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அல்லது 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மீண்டும் வந்து இதையே செய்ய வேண்டிய நிலை வேண்டாம். அவர்களின் நாட்டை போர் நிலைக்கு இட்டு செல்லாத ஒரு தலைவரை நாம் தேர்வு செய்ய விரும்புகின்றோம் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாகவே இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் அடுத்த தலைவரை நியமிக்கும் செயல்முறையில் தாம் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என்று டிரம்ப் கூறியிருந்தார். மேலும் ஈரானில் மத தலைவராக இருக்கும் ஒருவருக்கு அடுத்த தலைவராக வருவதற்கு தாம் எதிர்ப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அளித்த பேட்டியில் அந்த நபர் யார் என்பதையே அது பொறுத்தது. நான் மத தலைவர்களை விரும்பாதவன் அல்ல. பல மத தலைவர்களுடன் நான் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் சிறப்பானவர்கள் என்று டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். டிரம்பின் இந்த கருத்துக்கள் ஈரானின் அரசியல் எதிர்காலம் குறித்த சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தேர்வு செய்யப்படலாம் என அந்த நாட்டின் முக்கிய மதகுரு ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உச்சத்தலைவரை நியமிக்கும் நிபுணர்கள் சபையின் உறுப்பினரான அய்யத்துல்லா முசாஃபரின் அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அவரது கருத்தின்படி 88 மூத்த மதகுருமார்களை கொண்ட நிபுணர்கள் சபை புதிய உச்சத்தலைவரை தேர்வு செய்யும் கூட்டத்தை நடத்த தேவையான சூழ்நிலைகள் உருவாகும் தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. மேலும் இறைவனின் அருளால் இந்த நடவடிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நடைபெறும் என்று உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள்ளது என முசஃபெரி தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய உச்சத்தலைவரை தேர்வு செய்வது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் இதுகுறித்த பொதுமக்கள் ஊகங்கள் அல்லது வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இலங்கை கடற்பரப்பிற்குள் அண்மையில் அமெரிக்க தாக்குதல்களுக்குள்ளான ஈரானின் IRIS டெனா கப்பல் ஆயுதங்களற்ற நிலையில் இருந்ததாக வெளியாகும் தகவல்களை அமெரிக்கா இந்தோ பசிபிக் கட்டளை பீடம் மறுத்துள்ளது. குறிப்பாக கப்பலானது ஆயுத மோதல் சட்டத்தின் கீழ் ஒரு செல்லுபடியாகும் ராணுவ இலக்காகும். எனவே இந்த போர்க்கப்பலை அழிப்பதற்கு பலத்தை பிரயோகிக்க அனுமதி உண்டு என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இந்த கப்பல் அழிக்கப்பட்டதாகவும் ஆயுத மோதல் சட்டங்களுக்கு இணங்க இந்த சம்பவத்தில் உயிர் தப்பியவர்களுக்கு இலங்கை தரப்பினரால் உயிராபத்து ஏற்படாத வகையில் மனிதாபிமான உதவி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பல மாவட்டங்களில் நிலவி வரும் கடுமையும் வெப்பநிலை காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, வவனியா, மன்னார், அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் இவ்வாறு வெப்பநிலை நிலவக்கூடும். அதிகரித்து வரும் இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள அதிகளவு நீர் அருந்துதல் மற்றும் நிழலான இடங்களில் தங்கியிருத்தல், வெள்ளை அல்லது மென்மையான நிறத்திலான ஆடைகளை அணிதல், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்துதல், இயன்றவரை கடுமையான வெளிவேலைகளில் ஈடுபடுவதை தவிர்த்தல் ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அஸ்விசும திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தியமை, அழுகிய மரக்கறி பழங்களை காட்சிப்படுத்தியிருந்தமை, உணவுப் பொருட்களை உரிய வகையில் களஞ்சியப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வர்த்தக நிலையத்தின் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தக நிலையத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்களையும் உடனடியாக அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேற்படி 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக இவ்வாறு நடைமுறைகளை மேற்கொண்டு வருவதுடன் உணவகங்களின் சுகாதாரம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது.